பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன் இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு சூப்பர் ஹீரோ படம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த படம் எப்படா வரும்னு நமக்கெல்லாம் இருக்கும். இந்த படத்தில் 2 சூப்பர் ஹீரோ இருக்கிறதுனால அந்த ஆர்வம் 2 மடங்காக இருந்துச்சு. படத்தை போய் பார்த்தா இதெல்லாம் ஒரு படமாடா அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. ஒரே குழப்பம், இதெல்லாம் ஒரு படம்னு எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. சூப்பர் ஹீரோங்களை கேவலப்படுத்துறதுக்குன்னு இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்குது. சூப்பர் ஹீரோன்னா என்ன, எங்கே நாட்டில் பிரச்சனை வந்தாலும் இவங்க உள்ளே பூந்து அடித்து தும்சம் பண்ணிவிட்டு நாட்டை காப்பாற்றுறது தான் இவங்க வேலை. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலு மாதிரி எப்போ பார்த்தாலும் போய் எங்கேயா அடி வாங்கிட்டு வந்துடுறாங்க. 2 பொம்பளைங்க தான் வந்து இவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா? இன்ஃபர்னோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபர்னோ இந்த வைரஸை கண்டுபிடிச்சி அழிக்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த வைரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போகும்போது ஒவ்வொரு குழுவாக கொடுக்குறாங்க. இந்த ஓவியத்தில் இருக்குது, அதுக்கு பின்னால் இருக்குது, இதுக்கு பின்னால் இருக்குதுன்னு. சரி அப்படின்னு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி போனால் அந்த வைரஸ் எங்கே இருக்குன்னா, இந்த ஹோட்டல்லாம் சாம்பார் கட்டி கொடுக்க மாட்டாங்க கவரு, அந்த மாதிரி ஒரு கவரில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பார்த்துட்டு சப்புன்னு ஆகிப்போச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே பார்ட் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறான், ஆளாளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு லீடர்ஷிப்பே கிடையாது, ஒரு சொல்லப்போனால் ஹீரோவே கிடையாது இந்த படத்தில். அப்புறம் முன்னாள் ஜனாதிபதி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் பார்த்தா ஒன்றா தொடையை தட்டிக்கிட்டு பேட்டரை ஓடி மாதிரி நான் ஏலியன்ஸ் என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு ஏலியன்ஸுக்கிட்டே சண்டைக்கு போகிறாரு. அது பார்த்தா அவரை கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமும் அடங்காமல் எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட்டை தூக்கிட்டு ஏலியன்ஸ் கூட சண்டைக்கு போயிடுறாரு. அப்புறம் இந்த சயின்டிஸ்ட்னு ஒருத்தரை காமிப்பாங்க. அவர் பார்த்தா நம்ம ராகுல் தாத்தா மாதிரி எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல் அமெரிக்க ஜனாதிபதினா மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மாமன் மச்சான்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சாங்கன்னா இந்த கல்யாண வீட்டுகள்லாம் எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி சர்வ சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி மேலே இருக்க மரியாதையை கெடுத்துட்டாங்க. இந்த மம்மி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துலையும் உயிர் இல்லாத மம்மிக்கு உயிர் வர வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை பூரா செய்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் படம் பார்க்க போன நம்மளுக்கு என்னெல்லாம் சுவாரஸ்யப்படுத்தணுமோ அதை மட்டும் செய்யலை. அவங்களும் கேட்டு நம்மளையும் கேட்டு தான் இந்த படத்துடைய கதை. 1999 வெளியே வந்த மம்மி படத்தோட கதையில் டாம் க்ரூஸ் நடித்தார்னா எப்படி இருக்குமோ அப்படின்னு ரெட்டிப்பு எதிர்பார்ப்போடு போய் உட்காந்தா, ஏண்டா இப்படியான எடுத்து வைக்கிறது அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. 1999 வந்த மம்மி இன்றைக்கி எடுத்த படம் மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்திருக்கிற இந்த மம்மி 1949 வந்த படம் மாதிரி இருக்குது. இது தொடர்ந்து அடுத்தடுத்த பாகம் வரப்போதான். 2ஆம் பாகம் இப்போயே ரெடியாக இருக்குதான். 1ஆம் பாகமே இந்த லட்சத்தில் இருக்குது, 2 எந்த லட்சத்தில் இருக்க போதோ தெரியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான். அந்த படம் சூப்பராக இருக்கும், இந்த படம் படுமொக்கையாக இருக்கும். ஸ்பெக்டர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்வமாக போய் காலையில் இந்த படத்தை பார்த்தா படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம்லாம் பட்டாசை கிளப்பிட்டாங்க. இந்த படத்துடைய அந்த ஃபஸ்ட்டு ஷாட், அந்த மாடி மேலே வருவார், அந்த சிங்கிள் ஷாட்டு சினிமா ஆர்வலர்கள் யாராலையும் மறக்க முடியாத ஒரு ஷாட்டு. படம் முழுக்க இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்பி உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்க பாருங்க. அப்போ கூட நம்ம மனசை தேத்திக்கிட்டு கிளைமேக்ஸில் பட்டாசு கிளப்பிடுவாங்க அப்படின்னு நம்பி உட்காந்துருந்தா, அந்த காலத்திலலாம் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை காப்பி அடித்து தான் ஜெய்சங்கர் படம்லாம் எடுப்பாங்க. அந்த ஜெய்சங்கர் படங்கள்லாம் இந்த படத்தை விட ஒரு 100 மடங்கு நல்லா இருக்கும்னா பார்த்துங்களேன். இதுக்கு மேலே இந்த படத்தோடைய விமர்சனத்தை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு நீ எல்லாம் இங்கிலீஷ் படத்தை விமர்சனம் பண்ண வந்துட்டியா அப்படின்னு திட்டுவீங்க. இருந்தாலும் நான் பட்ட கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது, அதே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்.